அஸ்மத் குருபியோ நமஹ. திருப்பாவை பாசுரம் 4 ஆழிமழை கண்ணா. ப்ரீவியஸ் பாசுரத்தில் மாதம் மும்மாரி பெய்யும்னு பிரார்த்திச்சிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாசுரத்தில் வருண பகவான் மழை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேலுன்னு ஆரம்பித்து வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு முடிக்கிறார். இதுக்கு என்ன மீனிங்னா, குட் பீப்புள் பேட் பீப்புள்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எல்லாருக்கும் மழை பெய்யணும். ஆழிமழை கண்ணா, இந்த கண்ணன் யாரு? நம்ம கிருஷ்ணன். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுறார், நான் தான் ரெயினை கண்ட்ரோல் பண்ணுறேன். நெக்ஸ்ட், நம்ம சயின்ஸில் வர எவாபரேஷன் ப்ராசஸாக அழகாக ஆண்டாள் சொல்லியிருக்கா. எப்படி? ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி, அதாவது ஓஷனுக்கு நடுவுலேருந்து நிறைய வாட்டர் எவாபரேட் ஆகி கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மழை லவுடாக வருது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த கிளவுட்ஸ் எப்படி இருக்கு? இந்த உலகத்தில் முதல்வன் நம்ம பெருமாள் திருமேனி மாதிரி டார்க்காக இருக்கு. பாழியன் தோல் உடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரிப்போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். பத்மநாபன் பெருமாளோட பளிச்சுண்டு இருக்கிற சக்கரம் மாதிரியோ சத்தமாக சங்கு மாதிரியோ பெருமாளோட வில்லேந்து வர அம்பு மாதிரி ஃபாஸ்ட்டாக மழை பெய்யணும்னு வேண்டிக்கிறா. இதுதான் பாசுரத்தோட அவுட்லைன். இன்னர் மீனிங் என்னன்னா, ஆழிமழை கண்ணா, கடல் மாறி கருணை உடைய நம்ம ஆச்சாரியன். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி. உபனிஷத்கரா கடல்ல இருக்கிற மீனிங் எடுத்து நமக்கு நாலேஜாக பிளஸ் பண்ணுறான். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. எம்பெருமான் கிட்ட இருக்கிற அதே பக்தியோட ஆச்சாரியனும் சேவிக்கணும். In summary, நம்ம ஆச்சாரியன் கிட்ட ப்ராப்பராக பிரார்த்திச்சுக்கணும். டு bless us in sharing all the knowledge. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.